ஹாய். கொஞ்ச நாளாகவே விறகடுப்பில் சமைக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த ஆசை இன்று நிறைவேறிவிட்டது. நல்ல சூப்பரான நெய் மீன் தலை, வஞ்சிரம் மீன் இருக்கு இல்லையா, அதனுடைய தலை கிடச்சிது. செம்மையாக ஒரு குழம்பு கூட்டி வச்சாச்சு. குழம்பு கொதிக்குது. செம்ம மனம், சூப்பராக இருக்குதே. பாருங்க, மாங்காய் போட்டு வஞ்சிரம் மீன் தலைக்கறி சும்மா அடிப்பொலியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூடு சாதத்தில் ஊற்றி சாப்பிட செம்மையாக இருக்கும். குழம்பு காஞ்சி ஆடை விழுந்தாச்சு. இனி குழம்ப நம்ம இறக்கிடலாம். பாருங்க, குழம்பு கொதிச்சு இறக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் என்னமா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. அந்த சட்டியோட சூட்டில் சூப்பராக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு. வடிவேல் சொன்ன மாதிரி அடுத்தது இனி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது பார்ப்போமா? ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஸ்பெஷல் ஐட்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சாலை மீன் சட்டி பற்ற வைக்க போகிறோம். அதுக்கு தான் ரெடி பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கேன். இது உடனே முடியாது. கொஞ்ச நேரம் இந்த அடுப்புலையே கிடந்து அப்படியே நல்லா வற்றி சட்டியோடு கட்டியாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது சூடு பண்ண பழையதாக தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது. இந்த குழம்பும் கொதி வர தொடங்கியாச்சு. அடுப்பில் சமைக்கணும்னு ஆசைப்பட்டனால கொஞ்சம் விறகு கிடச்சிதா, அதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு தான் அந்த விறகுக்கு வேலை வந்திருக்கு. கொதிக்க தொடங்கி விட்டது. நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். தோட்டத்தில் ரோஜாப்பூ பார்த்தீங்களா? சூப்பரான கலர்ஃபுல் 7 days வச்சிருக்கேன். நிறைய பூத்து பாருங்க. இன்னொரு செடி, இதுலேயும் நிறைய பூ பூத்துருக்கு. தலைக்கு நம்ம தேங்காய் சேர்த்தோம். இந்த சாலை மீன் சட்டி பற்ற வைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்கல. எவ்வளோ அழகா செகப்பா சூப்பராக குழம்பு கொதிக்க பார்த்தீங்களா? பாருங்க, நல்லா சூப்பராக கட்டியாக காஞ்சி இருக்குது குழம்பு. இப்போ இறக்கிடலாம். அடுத்தது அதே விறகடுப்பில் இந்த பானையில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சூடு தண்ணி வைக்க போகிறேன். இதுதான் பதிமுகம். இந்த பதிமுகத்துலேருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து இந்த தண்ணியில் போட்டு காய்ச்சிட்டோன்னா இந்த தண்ணி லைட் பிங்க் கலரில் வந்துடும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் சீக்கிரமாகவும் சாப்பிட்ற சாப்பாடு சூப்பராக. அடுத்தது வெந்நி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த 2 பீஸ் தாராளம் போதும். இதை இந்த தண்ணியில் சேர்த்துக்கணும். சாலை மீன் கறியும் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி அடுப்பில் வச்சாச்சு. உள்ளால பதிமுகம் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.